முருகருடைய திருப்பரங்குன்றத்தில் விசேஷமாக இந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து, சங்கங்கள்லாம் சேர்ந்து அற்புதமான கிரிவலத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆண்டாள் பேரவை சார்பாக பெரிய அளவுக்கு, அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் ஒரு படையிலிருந்து, முதல் படையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி கிரிவலம் அடுத்த 1 வருடம் 2 வருடத்தில் எல்லா அறுபடை முருகன் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய மலேசியா முருகனிலிருந்து, சிட்னி முருகனிலிருந்து, அமெரிக்கா முருகனிலிருந்து பௌர்ணமி என்றாலே முருகனுக்கு ஒரு கிரிவலம் வர வேண்டும் என்பது தான் இதனுடைய நோக்கம். கடவுளுடைய அனுகூலங்கள், முருகரை கோயிலில் சென்று தரிசனம் செய்வதை விட முருகர் இருக்கக்கூடிய இடத்தை, முருகர் மலையை சுற்றி வந்து தரிசனம் செய்வது, அந்த முருகருடைய கிரிவல பாதையை புதுப்பிப்பது, எல்லா இடத்துலையும் பக்தர்கள் கால் மிதிக்க அந்த இடத்திற்கு உண்டான பலங்கள் கூடுவதற்கு, அதே போல் அந்த பகுதி வாழக்கூடிய வியாபாரிகள், அந்த மக்கள், அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் எல்லா விதமான வசதிகளும் பெருகுவதற்கு தான் இந்த ஏற்பாடு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எந்த இடத்தில் பக்தி வருகிறதோ அந்த இடம் செழிக்கும், அங்கே அந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். அதில் ஏதோ இந்து மக்களுக்கு மட்டும் நன்மை நடக்காதீர்கள். அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம் சமுதாய மக்களும் தான் பெரும் வெற்றிகளையும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே திருவண்ணாமலை வந்தால் திருவண்ணாமலை சுற்றியே எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிறதோ அதுபோல தான் எல்லா இடத்துலையும் முருகனுடைய அறுபடை வீடும் டெவலப் ஆக வேண்டும். அதற்கு கிரிவலம் என்பது மிக மிக முக்கியம். அந்த கிரிவலம் தான் ஆண்டாள் பேரவை சார்பாக பெரிய அளவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் இதை முன்னெடுப்பு செய்து பெரும் பக்தர்களை கூட்டுவதற்கும், ஆன்மீகத்தின் திருப்பரங்குன்றத்திற்கு முருகனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பக்தர்களாலே வரக்கூடிய காலகட்டத்திலும் முருகனுக்கு எந்த கோயில்களில் இதுபோல் எந்த விதமான தப்பான விஷயங்கள்லாம் நடக்காமல் கிரிவலத்தின் மூலியமாக ஒற்றுமைகளை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டக்கூடிய அற்புதமான கிரிவலம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வருகிறது. அந்த பகுதியை சார்ந்த பக்தர்கள் இல்லாமல் எல்லா ஊர்களிலும் இருக்க பக்தர்கள் மார்ச் 2ஆம் தேதி திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் பயபக்தியுடன் அரோகரா என்றும், கணபதிக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, சிவனுக்கு அரோகரா, அம்பாளுக்கு அரோகரா என்று சொல்லிக்கொண்டு முருகனை வலம் வந்து எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க முருகருடைய புகழ். எப்பொழுதும் முருகர் நாமத்தை சொல்லிக்கொண்டு வாழ்வியை மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அதுபோல் வர முடியாதவர்கள் உங்கள் கோயில் பக்கத்தில், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எந்த முருகர் கோயிலிலும் அந்த முருகரை சுற்றி ஒரு கிரிவல பாதையை நீங்களே ஏற்படுத்தி அந்தந்த ஊர்களிலும் இருக்கக்கூடிய முருகனை பற்றி வெளி உலகத்துக்கு தெரிவிப்பதற்கு முயற்சி செய்வது வரக்கூடிய காலகட்டத்தில் முருக பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பெரும் சந்தோஷத்தை, எத்தனை முருகர் கோயில் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதையும் தெரிவதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஏற்பாடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும்.